எது உண்மையான சாதனை கேட்கிறீங்களா? மனிதன் தன்னை படைத்த தேவனிடத்தில் திரும்பி தன் ஆத்மாவை இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலம் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதும் பிற மனிதர்களுடைய ஆத்மாக்களும் அவ்வாறே ரட்சிக்கப்பட அவர்களுக்கு ஊழியம் செய்வதுமே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச சாதனை. தேவனே, அந்த ஆத்மாவின் ரட்சிப்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவே நம் வாழ்வில் அதிக பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கு நாம் எடுக்கும் அத்தனை பிரயாசங்களும் வீணானதே. தேவப்பிள்ளை, ஒரு நாளில் உங்கள் ஆத்மா வாழ்விற்காக நீங்கள் எடுக்கும் பிரயாசங்கள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. இவைகளை பட்டியலிட்டு ஒப்பிட்டு பாருங்கள். தேவப்பிள்ளை, உங்கள் வாழ்க்கை சரியானபடி வாழப்படுகின்றதா இல்லையா என்பது உங்களுக்கே புரியும். தேவப்பிள்ளை, நம்மில் பெரும்பான்மையானோர் தவறான இலக்கை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். போலியான இலக்குகளை அடைய நாடி தேடுகிறோம். விழிப்படைவோம் தேவப்பிள்ளை, விழிப்படைவோம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். நாமும் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். இதுவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய சாதனை.